வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எந்தெந்த விஷயங்களை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம், எதை ஷேர் பண்ணக்கூடாதுங்கிற அடிப்படை புரிதலே நிறைய பேருக்கு இல்லாமல் போயிடுச்சு. நாம் புதுசாக ஒருத்தரை மீட் பண்ணாலே போதும், அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே கண்மூடித்தனமாக நம்மளை பற்றின எல்லா விஷயங்களையும் கொட்டிடுறோம். இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா உலகத்தில் பிரைவசி, அதாவது தனிநபர் சுதந்திரம் அப்படிங்கிற விஷயமே செத்து போச்சு. காலையில் காஃபி குடிக்கிறதுல ஆரம்பிச்சு நைட்டு தூங்க போற வரைக்கும் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். ஆனா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படி தெரிஞ்சுக்கவும் கூடாது. சில ரகசியங்களை பாதுகாக்கிறது தான் இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான டாஸ்க். ஆனா அப்படி சரியா மெயின்டைன் பண்ணிட்டோம்னா பல பிரச்சனைகள்ல இருந்து ஈஸியாவே தப்பிக்க முடியும். சோ இந்த வீடியோல நீங்க உங்களோட உயிருக்கும் மேல ரகசியமா வச்சுக்க வேண்டிய 10 விஷயங்கள் என்னென்ன, அதை ஏன் வெளியே சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத ரொம்ப விரிவா சில உதாரணங்களோட பார்க்க போறோம். இது உங்க லைஃபை மாத்தக்கூடிய வீடியோ. கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக்கும் போட்டுட்டு அப்படியே ஹைப்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போதான் இந்த பயனுள்ள வீடியோ இன்னும் பல பேருக்கு சென்றடைய உதவும். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் மற்றும் ரொம்ப முக்கியமான விஷயம் யுவர் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ். குறிப்பா டீனேஜ் பசங்க, காலேஜ் பசங்க பண்ற தப்பு இதுதான். 13 வயசுல இருந்து 19 வயசு வரைக்கும் இருக்கிற அந்த டீனேஜ் பருவம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஆபத்தானது. ஹார்மோன்கள் பிச்சுக்கிட்டு போற வயசு அது. ஒரு பையனையோ பொண்ணையோ பார்த்த உடனே லவ்னு தோணும். இது தப்பில்லை, இயற்கையானதுதான். ஆனா அந்த வயசுல வர்றது 90% அட்ராக்ஷன் தானே தவிர முதிர்ச்சியான காதல் கிடையாது. ஆனா நாம என்ன பண்ணுவோம், லவ் பண்ண ஆரம்பிச்ச 2வது நாளே ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு ஊர் முழுக்க தம்பட்ட அடிப்போம். இவங்க தான் என் வருங்கால மனைவி, இவர் தான் என் ஹஸ்பண்ட்னு சொல்லுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சர்வே படி டீனேஜ் லவ்ல 190 ஜோடி பிரிஞ்சு போயிடுறாங்க. நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்தால உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் செட் ஆகல, பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வைங்க. அப்போ இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்கும்? நீங்க யார்கிட்டலாம் பெருமையா சொன்னீங்களோ அவங்க எல்லாரும் உங்களை ஒரு பரிதாப பொருளா பார்ப்பாங்க. சிலர் கிண்டல் பண்ணுவாங்க, என்ன மச்சான் உயிர்னு சொன்ன இப்ப வேற ஒருத்தங்க கூட போறா அப்படின்னு கேக்குறப்போ அந்த வலி நரகமா இருக்கும். 20 வயசுக்கு மேல மெச்சூர்டான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும். கண் திருஷ்டி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, மனிதர்களோட பொறாமை மேல நம்பிக்கை வைங்க. ஒரு விஷயம் நல்லா போகுதுன்னா அதை கெடுக்கிறதுக்குனே 4 பேர் சுத்தி இருப்பாங்க. அதனால உங்க கல்யாணம் நிச்சயமாகிற வரைக்கும் அல்லது ஒரு ஸ்ட்ராங்கான கமிட்மெண்ட் வர்ற வரைக்கும் உங்க காதலை உங்களுக்குள்ளேயே ஒரு பொக்கிஷமா பாதுகாக்கிறது தான் புத்திசாலித்தனம். 2வது விஷயம் யுவர் கோல்ஸ். நம்மள நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ராத்திரி படுக்கும்போது ஒரு ஐடியா வரும், மச்சான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறேன் பாரு, நான் அடுத்த மாசம் ஜிம்ல சேர்ந்து 6 பேக் வைக்க போறேன், நான் IAS படிக்க போறேன். இப்படி செய்ய போற விஷயத்த ஊர் முழுக்க சொல்லிட்டே இருப்போம். இதுல ஒரு பெரிய சைக்காலஜி இருக்கு, கவனிங்க. நீங்க ஒரு விஷயத்த செய்ய போறேன்னு 4 பேர்கிட்ட சொன்ன உடனே அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க, வாவ் சூப்பர் மச்சான் கலக்கு அப்படின்னு பாராட்டுவாங்க. இந்த பாராட்டு கிடைச்ச உடனே நம்ம மூளையில டோபமைன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் சுரக்கும். இது என்ன பண்ணும்னா, நீங்க அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டதாவே உங்க மனசுல ஒரு கற்பனையை உருவாக்கி ஒரு திருப்தியை கொடுத்துடும். அதனால என்ன ஆகும், அந்த லட்சியத்தை அடையறதுக்கு நீங்க போட வேண்டிய உண்மையான உழைப்பு குறைஞ்சு போயிடும். ஏன்னா உங்க மூளை தான் ஏற்கனவே திருப்தி ஆயிடுச்சே. அது மட்டும் இல்லாம நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லிட்டு ஒருவேளை உங்களால அதை செய்ய முடியாம போச்சுன்னு வைங்க, மத்தவங்க உங்களை எப்படி டீல் பண்ணுவாங்க தெரியுமா? இவன் சும்மா வாயிலேயே வடை சுடுவாயா, இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு முத்திரை குத்திடுவாங்க. இது உங்க சுய மரியாதையை பாதிக்கும். அதனால நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்க வெற்றி சத்தம் போடட்டும், அது வரைக்கும் நீங்க அமைதியாயிருங்க. 3வது விஷயம், உங்களோட கேரக்டரையே தீர்மானிக்கிற விஷயம் பிறருடைய ரகசியங்கள். துரோகத்திலேயே பெரிய துரோகம் நம்பிக்கை துரோகம். ஒருத்தர் அவரோட ரொம்ப தனிப்பட்ட விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாத மச்சான்னு உங்களை நம்பி சொல்றாருன்னு வைங்க, அவர் உங்க மேல எவ்வளோ மரியாதை வச்சிருந்தா அந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஆனா நாம என்ன பண்றோம், இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது அவன் மேட்டர் தெரியுமான ஆரம்பிச்சு அந்த ரகசியத்தை போட்டு உடைக்கிறோம். இது தற்காலிகமா உங்களுக்கு சுவாரஸ்யத்தை கொடுக்கலாம், ஆனா லாங் டேர்ம்ல இது உங்க இமேஜையே டேமேஜ் பண்ணிடும். என்னைக்கு நீங்க ஒருத்தரோட ரகசியத்தை இன்னொருத்தர் கிட்ட சொல்றீங்களோ அப்போ கேட்கிறவர் மனசுல என்ன தோணும் தெரியுமா, இவன் அவனை பத்தியே இவ்ளோ பேசுறான், நாளைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ரகசியத்தை வேற எங்கேயாவது
எங்கேயாவது போய் உளருவான், இவனை நம்ப கூடாதுன்னு உங்களை ஒதுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு நல்ல மனிதருக்கான அடையாளம் என்ன தெரியுமா? 1000 ரகசியங்கள் அவன் மனசுக்குள்ள போனாலும் அது வெளியவே வரக்கூடாது. சீக்ரெட்ஸ் விஷயத்துல ஒரு சுடுகாடு மாதிரி அமைதியா இருங்க. 4வது, மத்தவங்களை பத்தின உங்க ஜட்ஜ்மெண்ட். சில நேரம் நமக்கு சில பேரை பார்த்தாலே பிடிக்காது, அவங்க நடவடிக்கை பிடிக்காது. உடனே நாம என்ன பண்ணுவோம்? நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் போய் அவன் வேஸ்ட், அவன் சரியான ஆள் இல்ல, அவன் எனக்கு பிடிக்கலன்னு புலம்புவோம். இது ரொம்ப தப்பான அப்ரோச். ஏன் தெரியுமா? மனிதர்களும் மாறுவாங்க, காலமும் மாறும். இன்னைக்கு கெட்டவனா தெரிகிற ஒருத்தன் நாளைக்கு திருந்தி நல்லவனா மாறலாம். இல்ல நீங்க தான் அவனை தப்பா புரிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு நீங்க யார வேஸ்ட்னு சொல்றீங்களோ, நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அதே நபர் தான் உங்களுக்கு உதவி செய்யற நிலைமையில இருப்பாரு. அப்போ அவர் மூஞ்சிய உங்களால நிமிர்ந்து பார்க்க முடியுமா? அசிங்கமா இருக்கும்ல. ஒருவேளை அவர் நிஜமாவே கெட்டவரா இருந்தா கூட அதை நீங்க 4 பேர்ட்ட பரப்பாதீங்க. ஏன்னா நீங்க நெகட்டிவா பேச பேச உங்களை சுத்தி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் உருவாகும். இவன் எப்ப பாரு யாரையாவது குறை சொல்லிட்டே இருக்கான்னு உங்க மேலதான் வெறுப்பு வரும். சோ ஒருத்தரை பிடிக்கலையா, ஒதுங்கி போயிட்டே இருங்க. அதை பத்தி மத்தவங்க கிட்ட விவாதிக்காதீங்க. 5வது விஷயம், பணம். உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான விஷயம் பணம் தான். நீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறீங்க, பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ, இதெல்லாம் தயவு செஞ்சு ஓப்பனா பேசாதீங்க. ஏன் சொல்றேன்னா, உலகம் ரொம்ப விசித்திரமானது நண்பர்களே. உங்ககிட்ட பணம் நிறைய இருக்குன்னு தெரிஞ்சா உங்களை சுத்தி ஒரு கூட்டம் சேரும், போலி உறவுகள். இவங்க உங்க பணத்துக்காக மட்டும்தான் உங்க கூட இருப்பாங்க. கடன் கேட்பாங்க, பிசினஸ் பண்ணலாம்னு பணத்தை வாங்குவாங்க, தர மாட்டாங்க. உறவுகளுக்குள்ள சண்டை வரும். ஒருவேளை உங்ககிட்ட பணம் இல்ல, கஷ்டத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சா இந்த உலகம் உங்களை மதிக்கவே மதிக்காது, ஏளனமா பார்ப்பாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை மரியாதை கூட கிடைக்காது. சோ பண விஷயத்துல மட்டும் எப்போதுமே ஒரு மர்மத்தை மெயின்டைன் பண்ணுங்க. உங்க பண நிலவரம் உங்களுக்கும் உங்க ஆடிட்டருக்கும் உங்க மனைவிக்கும் தெரிஞ்சா மட்டும் போதும். 6வது விஷயம், உங்க பலவீனம். இது ஒரு போர் தந்திரம் மாதிரி. உங்க எதிரிக்கு உங்க வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவான்? கரெக்டா அந்த இடத்துல தான் அடிப்பான். உதாரணத்துக்கு, எனக்கு டக்குன்னு கோபம் வந்துடும், நான் எமோஷனல் ஃபூல் அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்கன்னா உங்களை பிடிக்காதவங்க ஈஸியா உங்களை கோபப்படுத்தி காரியத்தை சாதிச்சுக்குவாங்க. உங்களை மத்தவங்க முன்னாடி கெட்டவனாக்கிடுவாங்க. அதே மாதிரி உங்க பலம் என்னன்னு தெரிஞ்சா அதை எப்படி முறியடிக்கலாம்னு பிளான் பண்ணுவாங்களே தவிர யாரும் உங்களை பார்த்து கை தட்ட மாட்டாங்க. சோ உங்க பலம் பலவீனம் ரெண்டையுமே ரகசியமா வைங்க. யாரும் உங்களை கணிக்கவே முடியாத அளவுக்கு இருங்க. 7வது, யுவர் பாஸ்ட். பாஸ்ட் இஸ் பாஸ்ட் நண்பர்களே. கடந்து போன வாழ்க்கையை குப்பையை கிளற மாதிரி திரும்ப திரும்ப கிளறாதீங்க. ஒரு காலத்துல நீங்க தப்பு பண்ணி இருக்கலாம், அறியாமையில கெட்ட பழக்கத்துல இருந்திருக்கலாம், இல்ல ஒரு மோசமான ரிலேஷன்ஷிப்ல கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நீங்க மாறிட்டீங்க இல்லையா, நீங்க திருந்திட்டீங்க. ஆனா இந்த உலகம் உங்களை அப்படி பார்க்காது. நீங்க என்னைக்கோ பண்ண ஒரு தப்ப இன்னைக்கு வெள்ளந்தியா யார்கிட்டயாவது சொல்லி பாருங்க, ஓ இவன் அப்பவே அப்படி, இவன் திருந்தவே மாட்டான்னு முத்திரை குத்திடுவாங்க. இன்னும் சில பேரு உங்க பழைய காலத்தை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ண கூட சான்ஸ் இருக்கு. உங்க பழைய காயங்களை யார்கிட்டையும் காட்டாதீங்க, அதை அவங்க ஆயுதமா மாத்திருவாங்க. கடந்த காலத்துல இருந்து பாடத்தை மட்டும் கத்துக்கோங்க, நினைவுகளை அங்கேயே விட்டுடுங்க. 8வது, மத்தவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தரை பத்தி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குன்னா அதை அவங்க கிட்ட நேரடியா சொல்லுங்க. அதை விட்டுட்டு 3வது மனுஷன்கிட்ட போய் புறம் பேசாதீங்க. நீங்க சாதாரணமா தான் சொல்லுவீங்க, அவன் கொஞ்சம் சோம்பேறிப்பா அப்படின்னு. ஆனா நடுவுல கேக்குறவங்க அதை மசாலா தடவி திருச்சி சம்பந்தப்பட்டவர்கிட்ட போய் அவன் உன்னை பத்தி எவ்வளோ கேவலமா பேசினான் தெரியுமான்னு பத்த வச்சிடுவாங்க. இதனால நல்லா இருக்கிற நட்பு கூட நாசமா போயிடும். முதுகுக்கு பின்னால பேசுறது கோழைத்தனம், நேருக்கு நேர் பேசுறது தான் வீரம் நண்பர்களே. 9வது, ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், ஃபேமிலி இஷ்யூஸ். நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது. புருஷன் பொண்டாட்டி சண்டை, அப்பா மகன் தகராறு, சொத்து பிரச்சனை, இதெல்லாம் எல்லா வீட்லயும் நடக்கிறது தான். ஆனா இது எதுவா இருந்தாலும் அது உங்க வீட்டு 4 செவுத்துக்குள்ளேயே முடியட்டும். வெளியாட்கள் கிட்ட போய், குறிப்பா சொந்தக்காரங்க கிட்டயோ இல்ல அரைகுறை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ உங்க குடும்ப கஷ்டத்தை சொல்லி அழுதிங்கன்னா கேட்குறப்ப ஆறுதலா தலையாட்டுவாங்க. ஆனா நீங்க அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தியா அவங்க வீட்டுல என்ன கூத்து நடக்குதுன்னு சொல்லி சிரிப்பாங்க. அது அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சீரியல் மாதிரி பொழுதுபோக்கு தான். யாருமே உங்க பிரச்சனைய தீர்க்க வர மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற வேலை
தான் பார்ப்பாங்க. ஸோ உங்க ஃபேமிலி மானம் உங்க கையில தான் இருக்கு, தெருவுக்கு கொண்டு வராதீங்க. 10வது உங்களுடைய ஆழமான ரகசியங்கள். கடைசியா ஒரு முக்கியமான பாயிண்ட், உங்களுக்கே உரிய சில ஆழமான ரகசியங்கள் இருக்கும். இதை நாம சில நேரங்கள்ல எமோஷனல் ஆகி மச்சான் சத்தியம் பண்ணு, யார்கிட்டையும் சொல்ல மாட்டல்ல, நான் என் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன்னு ஆரம்பிக்கிறோம். இங்க ஒரு லாஜிக்கை யோசிச்சு பாருங்க நண்பர்களே. சம்பந்தப்பட்ட உங்களாலேயே அந்த ரகசியத்தை உங்க மனசுக்குள்ள அடக்க முடியல, பாரம் தாங்காம வெளியே கொட்டிட்டீங்க. அப்போ அவங்க மட்டும் எப்படி அதை காப்பாத்துவாங்கன்னு எதிர்பார்க்கிறீங்க? அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க அங்க சொல்லுவாங்க. ரகசியம் என்பது நீங்க வாயை திறக்காத வரைக்கும் தான் ரகசியம். சொல்லிட்டீங்கன்னா அது பரப்பப்படுற செய்தி. சோ சில ரகசியங்கள் உங்க கூடவே மண்ணுக்கு போறது தான் நல்லது, அதுதான் சேஃப். சரி நண்பர்களே, இந்த 10 விஷயங்களையும் உங்க வாழ்க்கையில ஒரு லக்ஷ்மண ரேகை மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க. இதுல எமோஷனல் ஆகி எதையாவது உளறிட்டீங்கன்னா அது ஃபியூச்சர்ல பெரிய தலைவலியா வந்து நிற்கும். ஆரம்பத்துல இந்த விஷயங்களை ஷேர் பண்ணாம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா மனுஷ இயல்பே பேசுறது தான். ஆனா பழகிட்டீங்கன்னா நீங்க தான் ராஜா. யார் ஒருத்தர் எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை எங்க பேசணும்னு தெரிஞ்சு நடந்துக்கிறாரோ அவரோட வாழ்க்கை நிம்மதியாகவும் வெற்றியாகவும் இருக்கும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் நிஜமாகவே உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சா இப்போவே கமெண்ட் செஷனில் ஐ எம் ரெடி டு சேஞ்ச் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். எத்தனை பேர் வாழ்க்கையில் ஜெயிக்க ரெடியாக இருக்கீங்கன்னு நான் பார்க்க ஆசைப்படுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி லைஃப் சேஞ்சிங் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.